அந்த கடையில் வீசுகிற மாதிரியே வருது நம்ம. ஓ நாங்கள் தட்டக்கூடிய மாதிரி இருக்குதானே. இந்தியாவில் வந்து பீச் ரொட்டியெல்லாம் வீசி முடிகிற கட்டம் என்னம்மா. கடை ரொட்டி மாதிரி இருக்கு. அதை விட தரோம். அம்மா மட்டும்தான் கதைக்கிறா, மிச்சாக்கள் கதையை காண இல்லை. நல்லா இருக்கு, எல்லாரும் கலைக்காம இருந்து சாப்பிடும். என்னதான் நாங்கள் இப்போ கணக்கான உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் புளிக்க வைக்கணும். இதை வச்சு மூடி விட்டால் அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டி சுட தொடங்கலாம். ஆமாம், இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு எங்கள்ட இரவு சாப்பாடு பீச் ரொட்டி தான். தம்பி வந்து நிற்கிறேன் இன்றைக்கு பீச் ரொட்டி பீசி காட்ட போகிறாரு உங்களுக்கு. அது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சமையல், இரவு சமையல் நம்ம இன்றைக்கு கொஞ்சம் ஆக்கள் கூட நிற்கலாம். அதால் வந்து இன்றைக்கு பீச் ரொட்டியும் ஒரு கூனிரால ஒரு சம்பளம் தான் அடிக்க போகிறோம். எங்கள் இரவு சாப்பாடு அது நாங்கள் தேவையான அளவு 2 கிலோ கோதுமை நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட ஊர்கோழி முட்டை இது நல்லபடியாக கழுவி எடுத்து வச்சிருக்கோம். நல்லபடியாக கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். 6 கோழி முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட தேவையான அளவு சீனியும் கொஞ்சம் அதோட சேர்த்துக்கொள்ளணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். அதோட நாங்கள் கொஞ்சம் தேவையான அளவு அப்பச்சலாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். என்னென்னு சொன்னால் நேரம் காணாது, கொஞ்சம் புளிக்க வேணும் உங்களுக்கு. இப்போ பொழுது கொண்டு வர நேரமாச்சு. அதால் கொஞ்சம் நேரத்துக்கு புளிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அப்பச்சலாம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு வந்து மாமா தான் எல்லாருக்கும் ரொட்டி வந்து வீசி தர போகிறார். நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் மாவை குழைக்க தொடங்குவோம் வேணாமா? நாங்கள் மாவை குழைக்க தொடங்குவோம். 2 கிலோ மாவுக்குரிய உப்பு சேர்த்துக்கொள்வோமே. அதுக்குரிய அப்பச்சோடாவும் சேர்த்துக்கொள்வோம். எங்களுக்கு கணக்கு அப்பச்சோடா தேவையில்லை. 2 கிலோ மாவுக்கு இவ்வளோ அப்பச்சோடாவும் காணும். உங்களுக்கு இவ்வளோ சேர்த்து கொண்டால் காணும். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அப்போ தான் உப்பெல்லாம் சேரும். உப்பும் சேர்த்து கலக்கும். மாவுக்கு நாங்கள் தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து கணக்கை போட தேவையில்லை. அதே படிவாக நல்லபடியாக கலந்து விடுவோம். அப்படியே வந்து ஊர்கோழி முட்டையே மடிக்க எடுப்போம். நல்ல சத்தான ஊர்கோழி முட்டை நம்ம. நல்ல முட்டை பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நாங்கள் முட்டையை நல்லபடியாக அடிச்செடுப்போம். கையால் அடிக்கிறத விட இதால் அடிக்கணும். நல்ல சுகமாக நம்ம நல்லா அடித்தா தான் பொங்கும். நாங்கள் இப்போ அடிச்செடுத்த முட்டையும் மாவோட சேர்த்து கொள்ளுவோம். நல்ல வடிவாக மாவோட சேர்த்து விடுவோம் முட்டையை. நாங்களே அளவான தண்ணியை விட்டு மாவை குழைச்செடுப்போம். இப்படியே நல்ல வடிவாக மாவை குழைச்சி எடுப்போம். மாமா வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் குழைச்சி கொண்டு இருக்கிறார். நல்லா அடித்து குழைக்கணும், அப்போ தான் போகும். லேசாக உழைச்சிடும். நாங்கள் வந்து இப்போ நல்ல உடனே மா குழைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊசி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் இடத்துக்கு வைக்க புளிச்சிடும். அப்படியே எண்ணெயை பிரட்டி போட்டு நாங்கள் இப்போ மா குழைச்சி எடுத்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் நாங்கள் மூடி வச்சு விடுவோம். கொஞ்சம் புளிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் வேணாம்மா? திறந்து பார்ப்போம். புளிச்சிட்டு பார்க்கவே தெரியுது. இங்கே வேறு
இனி நாங்கள் ரொட்டி சுடுறதுக்கு அளவான உருண்டை உருண்டையாக பிடிப்போம். அது வந்து மாமா தான் பிடிக்க போகிறார். அதுதான் அளவு தெரியும். அது வந்து இன்றைக்கு எங்களை வீசுறது கொண்டும் இல்லை. இன்றைக்கு இந்த மேசையெல்லாம் வீச போகிறோம். அதுக்கு வந்து நல்ல வடிவாக எண்ணெய் பூசணும். மேசையெல்லாம் நல்ல வடிவாக மதியமே கழுவி காய வச்சுனாங்க நம்ம. மீசையில கழுவி காய வச்சுட்டு ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் போலை பிடிச்சி எடுப்போம் வேணாம்மா. அளவான போல பிடிச்சிருப்போம். இதில் பாருங்க பிடிச்சி அடுக்கப்படுது. வடிவாக இருக்குது. என்ன கண்டே கொஞ்சம் மழை பெய்தபடியாக வெளியில் சமைக்கலாது. கொஞ்சம் பூச்சி என்னம்மா லைட்டு போட்டோன்னு. லைட் போட்டோன்னு பூச்சியாக இருக்குது. இப்படியே எல்லா மாவையும் நாங்கள் பிடிச்சி எடுப்போம் உருண்டையை முதல்ல. அப்படியே பாருங்கள் எல்லா உருண்டையும் வந்து ஒரே அளவில் இருக்குது. கையின் கணக்கு. நாங்கள் இப்போ கணக்கான உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் புளிக்க வைக்கணும். இல்லை வச்சு மூடி விட்டால் அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டி சுட தொடங்கலாம். அப்போ மூடி விடுவோம் நம்ம. அப்போ மூடி விடுவோம். இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிக்க வைக்க உருண்டையெல்லாம் பிடிச்சிருக்கோம். நாங்கள் வீச போகிறோம். வீசு ரொட்டி. இன்றைக்கு வந்து எங்களுக்கு மேசை இல்லாததால நாங்கள் இன்றைக்கு ரப்பர் மேசை எடுத்துருக்குறோம். இந்தியாவில் வந்து பாருங்கள் அம்மா வந்து இப்போ வீசி கொண்டிருக்குறோம். வீசுறது பழக்கம் இப்படி தட்டி கொடுங்க. நான் வீசுற மாதிரி தட்டி தெரிஞ்சுக்கணும் தானே. கவனிக்கலாம். நல்ல வடிவாக வீசப்படுது. இப்படியே நாங்கள் ரொட்டியெல்லாம் வீசி எடுப்போம் வேணாம்மா. வீசி எடுக்கணுமே. எப்படி வீசப்படுதுன்னு பாருங்க. நான் வீசாட்டி மெல்லிசா தட்டி எடுக்கிறேன் வீசுகிற மாதிரியா. வீசி போட்டு 4 பக்கத்தாலையும் தூக்கி மடித்து விட்டா சரி. வீட்டு ரொட்டி. அந்த கடையில் வீசுகிற மாதிரியே வருது நம்ம. நல்லா தட்டப்படிய மாதிரி இருக்குதானே. இந்தியாவில் வந்து பீச் ரொட்டியெல்லாம் வீசி முடிகிற கட்டம் வேணாம்மா. இன்னும் 4-5 உருண்டை இருக்கு. அப்போ நாங்களே அடுப்பை மூட்டலாம். நீங்கள் அடுப்பை மூட்டை கொண்டு உங்களுக்கு நல்லா அடுப்பெரியுது. தோசைக்கல்ல சூடு பிடிச்சிடுது. நாங்கள் ரொட்டியை போடுவோம். ஒவ்வொரு ரொட்டி தான் போடலாம். போடுறது போடலாம். உங்களுக்கு ரொட்டி சூடு பண்ணிட்டு நாங்கள் நட்டு போதை பிரட்டி விடுவோம்.
அதை விட இஞ்சாலயம் ஒரு அடுப்பு மூடியாச்சு. ஒரு அடுப்பில் வந்து தனியாக சுட்டு எடுக்கல அவ்வளோ ரொட்டியும் 2 அடுப்பு. இப்படி தட்டி போட்டு தான் இறக்கும் எடுப்போம். அப்படியே இறக்கி எடுப்போம். தட்டி எடுப்போம். இஞ்சாலயம் எடுக்கலாம் போல அடக்கம்மா. இஞ்சால வந்து அடுத்த ரொட்டியையும் போடுவோம். அப்படியே அடுத்த ரொட்டியும் சுடு போட்டு இறக்கி எடுப்போம். இதில் அடுத்த கல் ரொட்டியும் எடுக்கலாம் போல நம்ம. சுடுவாடு எப்படி இருக்காண்டு பாருங்க ரொட்டி. இப்படியே நாங்கள் எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போம். இப்போ நாங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு அடிக்கணும் என்ன, அடித்தா தான் நல்ல சாஃப்டாக வரும். அடை ரொட்டி மாதிரியே இருக்கண்ணே. இப்போ சம்பல் அடிச்சு எடுத்தால் சரி ஏன்னா சாப்பிடலாம். இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்து சம்பலெல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம். நான் வந்து இன்றைக்கு சாப்பிடல. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். இடங்காணாதக்களும் சில இருக்கிறோம் தானே. இந்த கிடத்துக்கு சட்டுப்பாடு வந்துட்டுது. அதால் நான் வெளியில் சாப்பிட. கடை ரொட்டி மாதிரி இருக்கும். அதை விட தரோம். ஆமாம் அப்படி இருக்கு ரொட்டி. நல்ல ஒரு சுவையாக இருக்குது. கடையில் வாங்குறத விட இப்படி செய்து சாப்பிடலாம். நல்ல ஒரு சுவையாக இருக்குது. சில வாங்குறாங்க சாதாரணமாக சாப்பிடலாம் இல்லையா. முட்டை தான் பார்க்க முடியாது. அது வந்து ஊர்கோழி முட்டை. கிலோவுக்கு 3 முட்டை போட்டேன். ஊர்கோழி முட்டை பாசம் தானே. என்ன மாதிரி இருக்குது ராகுல் சாம்பல்? சூப்பராக இருக்குது. சோக்காக இருக்குது. சோக்காக இருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. அம்மா மட்டும்தான் காய்க்கிறேன். மிச்சாக்கள் கதையை காணையில். அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாரும் கிடைக்காம இருந்து சாப்பிடும். அவ்வளோ டேஸ்ட் என்னத்தான் அப்படின்னு சுவை வாயிடம் எல்லாரையும் மூடி விட்டு ஒரு அளவு சுவை வாய முடியும். நீங்களும் வீடுகளில் எப்படி சொந்தங்களோட சேர்ந்து இப்படி ஒரு கொட்டி கொட்டி சாப்பிட்டு பாருங்க ஒரு கால் வந்து நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுக்குறோம். எனக்கு தான் நானும் சாப்பிடணும். அப்போ நாங்கள் ஒரு 3 முறை அடுத்தவங்களை சந்திப்போம். வேணாம்மா? ஆமாம். பாய்.